தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜூலை மாதத்துடைய 29ஆம் நாளாய் இன்று தாயாம் திருவை புனித மார்த்தாவை நினைவு கூறுகின்றது. அவர்கள் புனித மரியாவையும் லாசரையும் நினைவு கூர்ந்து 18ஆம் நூற்றாண்டிலிருந்து இவர்கள் புனிதருடைய பட்டியல் வரிசையிலே சேர்க்கப்பட்டு இருக்கின்றார்கள். இவ்வாறாக புனித மார்த்தா எருசலேம் அருகில் இருக்க பெத்தானியா ஊரை சார்ந்தவளாக இருக்கின்றாள். இயேசுவை மிகுதியாக அன்பு செய்தவள். தன்னுடைய வாழ்நாளிலே எப்பொழுதுமே கடவுளை நம்பியவளாக, தன் வாழ்நாளிலே கடவுள் மீது பற்று கொண்டவளாக வாழ்ந்திருக்கின்றாள் மார்த்தா. நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம், விருந்தோம்பல் பண்பிலே மார்த்தா இயேசுவை எதிர்கொண்டு வரவேற்று இல்லத்திலே விருந்து கொடுத்து மிகுந்த பரபரப்போடும் மிகுந்த ஆர்வத்தோடும் தன்னுடைய வாழ்நாளிலே இயேசுவை அன்பு செய்வதிலே, இயேசுவை கவனிப்பதிலே, இயேசுவை உபசரிப்பதிலே நல்ல ஒரு ஆர்வத்தோடு செயல்பட்டவள் தான் புனித மார்த்தா. எப்பொழுதுமே செயல்கள் என்று சொன்னாலே அது மார்த்தா தான். அந்த அளவுக்கு எல்லாரும் சொல்ல, மார்த்தாவை போல நீ பரபரப்பாக இருக்காய், மார்த்தாவை போல செயல்படுகிறாய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மார்த்தாவை பற்றி விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம். இயேசுவை மிகுதியாக அன்பு செய்து தன் வாழ்நாள் முழுமையாய் இயேசுவுக்காகவே வாழ்ந்தவள் தான். கடைசியிலே இயேசு பரலோகம் சென்ற பின்பு பிரான்ஸ் நாட்டுக்கு சென்று அங்கு தன்னுடைய வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறாள் என்று பாரம்பரியம் நமக்கு கூறுகின்றது. இவ்வாறாக இன்றைய இந்த நாள் முதல் வாசகத்தில் என்ன பார்க்கிறோம்? 1 யோவான் திருமணம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பு கடவுளிடமிருந்து வருகின்றது. அன்பு கடவுளிடமிருந்து பிறப்பவர்கள் அன்பாக இருக்கின்றார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்வதில்லை. நாம் கடவுள் மீது அன்பு செலுத்துகிறோம் என்பதில் அல்ல, மாறாக அவரே நம்மை தேடி வந்து அன்பு செய்கிறார் என்று பார்க்கிற பொழுது இயேசு அன்பு கொண்டு இருந்தார். யோவான் நட்சத்திரம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், மார்த்தா மீதும் மரியா மீதும் லாசர் மீதும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். காரணம், லாசருடைய அந்த இறப்பிலே அவர் அழுகின்றார். அந்த அளவுக்கு அவ்வளவு நெருக்கமான ஒரு அன்பு கொண்டிருந்தார் அவருடைய உள்ளத்திலே. இதைத்தான் யோவான் நட்சத்திரம் 12ஆம் அதிகாரம் 27ஆவது வசனத்திலே நான் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான், இறுதி நாள் எல்லோருமே உயிர் தெழுவார்கள். உயிர் சொல்லுகிறார், உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே என்று 11:28 வசனத்திலே சொல்லுகின்றார். அப்போ இயேசுவே உயிர்த்தெழுதலாக வாழ்வாக நம்பிக்கையுற்றவராக இருக்கின்றார். இவரே இறைமகன் என்று இந்த மார்த்தா நம்புகின்றார். நாம் மற்ற ஒத்தமை நற்செய்தியிலே ராயப்பர் இயேசுவே மெசியா என்று அறிக்கையிடுகிறார் என்பதை பார்த்தோம். ஆனால் இந்த யோவான் நற்செய்தியாளர் மட்டுமே மார்த்தாவை, ஒரு பெண்ணை குறிப்பிடுகின்றார், இயேசுவை மெசியா என்று அறிக்கையிடுகிறார். சமாரிய பெண்ணும் இயேசுவே இறைமகன் என்றும் மெசியா என்றும் எல்லா மக்களிடத்திலுமே அவளும் அறிவிக்கின்றாள். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்போ இங்கு மார்த்தாவும் இயேசுவே இவரே உலகிற்கு வரவிருந்தவர், இவரே மீட்பர், இவரே இறைவன் மெசியா என்பதையும் இவள் அறிக்கையிடுகின்றாள். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது மரியா மார்த்தாவுடைய வாழ்விலே தூய ஆவியுடைய துணையால் அவள் வழிநடத்தப்படுகின்றாள், நற்செய்தி அறிவிக்கின்றாள், அனைவரையும் இயேசுக்குள்ளே கொண்டு வருகின்றாள். அத்தகைய ஒரு மார்த்தாவுடைய அந்த விருந்தோம்பல் பண்பிலே மரியா, லாசர் இவருடைய குடும்பம் எப்பொழுதுமே கடவுளுக்கு உகந்த ஒரு குடும்பமாக இயேசுவை அன்பு செய்வதிலே, இயேசுவோடு நெருங்கி வாழ்வதிலே தங்கள் வாழ்வை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்வை நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். இந்த ஜூலை மாதத்திலே எந்த அளவுக்கு நாம் இயேசுவை முதியாக அன்பு செய்கிறோம். உன் மீது நீ அன்பு காட்டுவது போல உன் அயலான் மீதும் அன்பு காட்டு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். செயல்களிலே செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் என்று யாக்கோபு நூலிலே 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு செயலோடு கூடிய நம்பிக்கை ஒரு அர்த்தமுள்ளது, பலனுள்ளது என்பதை நம்முடைய புனித மார்த்தா தன் வாழ்நாளிலே செய்து காட்டியிருக்கின்றார். பேச்சு சொல்வதை யாருக்கும் வெளியறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்று வள்ளுவர் குரலில் சொல்வது போல இன்றைக்கு சொல்வதை இன்றைக்கு செய்யக்கூடியவர்களாக இன்றைக்கு நம்ம வாழ்நாளில் நாம் இருக்க வேண்டும். அத்தகைய ஒரு விருந்தோம்பல் பண்பு, இதயத்தோடு அன்பு செய்யக்கூடிய ஒரு பண்பு மார்த்தாவுடைய வாழ்விலே நாம் கற்றுக்கொள்கின்றோம். இன்றைக்கு எத்தனை ஒரு விருந்தோம்பல் பண்பில் இன்றைக்கு நம்முடைய இல்லங்களில் இருக்கிறோம். சிந்திப்போம், இயேசுவை வரவேற்போம், நம்முடைய உள்ளங்களிலே ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவை புனித மார்த்தாவுடைய இந்த திருநாளிலே உம்மை போற்றுகிறோம், இப்பொழுது உம்மை ஆராதிக்கிறோம். ஏசப்பா, இது இந்த நாளிலே செவ்வாய்க்கிழமை கூடிய அற்புத தூய அந்தோனுடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இது வந்து யூடியூப்ல ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருமே திருமண வரத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, இன்னும் பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பிற்காக, படிப்பிற்காக, இன்னும் இந்த ஜூலை மாதத்தில் பல்வேறு தேர்வுக்காக, அரசு பொது தேர்வுக்காக காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள், தங்களுடைய வேலைக்கான தேர்வுக்காக இருக்கிற பிள்ளைகள், இன்னும் நேர்முக தேர்வுக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள், இன்னும் வெளிநாட்டு விசாவுக்காக காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏசப்பா, நீரே அனைவரையும் சுகப்படுத்துவீராக. இந்த விருந்தோம்பல் பண்பிலே எல்லாருமே உண்மை அன்பு செய்வதிலே இதோ இயேசுதான் எனக்கு நிறைவு, இயேசுதான் எனக்கு மீட்பர், இயேசுதான் எனக்கு முழுமை என் வாழ்நாளில் என்பதை மார்த்தா கண்டுகொண்டது போல நம்முடைய எல்லா மக்களுக்கும் இந்த நாளில் என்று வெளிப்படுத்துவீராக. இயேசுவே மீட்பர், இயேசுவே ஆண்டவர் என்பதை வாயார அறிக்கையிடக்கூடிய உள்ளத்தை
அனைத்து குடும்பத்திற்கும் இந்த நாளை கோடி அற்புத தூய் அந்தனுடைய பரிந்துரை வழியாக நலமளிக்கும் குணமளிக்கும் நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு வார்த்தைகளை நிறைவாய் கொடுத்து ஒவ்வொருவரை சுகப்படுத்தும்படி பலப்படுத்தும்படி கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென்.